அப்பனே, உன் மனத்தில் எண்ணிய துரோகத்தை யார் எப்படி நிரூபிக்க முடியும்? நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல். நீயும் கந்தமாறனும் பழுவூர் இளையராணியின் பேச்சை கேட்டு மயங்கித்தானே என்னை இங்கே அழைத்து வர இவ்வளவு பிரயத்தனம் செய்தீர்கள். இதை இல்லை என்று நீ மறுக்க முடியுமா? அதை மறுக்கவில்லை இளவரசே, மறுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பழுவூர் ராணி மிக நல்ல நோக்கத்துடனே இந்த காரியத்தில் தலையிட்டிருக்கிறார் என்பதை நான் நிச்சயமாய் அறிவேன். தங்களை இங்கு தெரிவித்து கந்தமாறனுடைய சகோதரியை தங்களுக்கு மனம் புரிவித்து சோழ நாட்டில் எவ்வித உட்கலகமும் ஏற்படாமல் பார்த்து கொள்வதே அவருடைய நோக்கம். தங்களுடைய சிரசில் சோழகுலத்து மணிமகுடத்தை அணிவித்து பார்ப்பதை காட்டிலும் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு ஒன்றுமில்லை. என்னை யாராவது குறை கூறினாலும் பொறுத்துக்கொள்வேன். பழுவூர் ராணியை பற்றி நிந்தை சொன்னால் அவனை அக்கணமே இந்த வாளுக்கு இரையாக்குவேன் என்று பார்த்திபேந்திரன் வந்தியத்தேவனை பார்த்து கொண்டே கூறி அதே சமயத்தில் வாளையும் உரையிலிருந்து உருவினான். ஆஹா, என் வீர நண்பா, வாளை உரையில் போட்டுவை. நல்ல சமயம் வரும்போது சொல்கிறேன் ஆதித்த கரிகாலன் சொல்கிறான். அப்போது வெளியில் எடுக்கலாம். வந்தியத்தேவன் பழுவூர் ராணியை பற்றி ஒன்றும் குறை கூறவில்லை. அவரும் உங்களைப் போலத்தான் மதிமயங்கி நிற்கிறான். உண்மையில் பழுவூர் இளையராணி என் உடன்பிறந்த சகோதரி என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கிறான். அதை சொல்வதற்காகவே ஓடோடியும் வந்தான். உன் பேரில் அவன் வேறு குற்றம் சாட்டுகிறான். என் சகோதரனை நீ ஈழ நாட்டிலிருந்து உன் கப்பலில் அழைத்து கொண்டு வந்து வழியில் கடலில் மூழ்கடித்து விட்டதாக அவன் சொல்கிறானே, அதற்கு உன் பதில் என்ன என்றார் ஆதித்த கரிகாலன். அந்த சமயத்தில் அதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டே கந்தமாறன் அங்கு வந்தான். கோமகனே, மிக சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். சின்ன இளவரசர் கடலில் மூழ்கி சாகவில்லை. பொன்னியின் செல்வர் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இத்தனை நாளும் மறைந்து இருந்து வந்தாராம். புயல் அடித்து கடல் பொங்கி நாகப்பட்டினம் நகரில் புகுந்த போது அவர் வெளிப்பட நேர்ந்ததாம். லட்சக்கணக்கான ஜனங்கள் புடைசூழ இப்போது தஞ்சாவூரை நோக்கி போய்கொண்டிருக்கிறாராம் என்று கந்தமாறன் குதூகலத்துடன் கூறினார். இந்த செய்தியினால் கரிகாலர் உற்சாகமடைவார் என்று எதிர்பார்த்ததில் அங்கு பெரும் ஏமாற்றமடைந்தான் கந்தமாறன். கரிகாலருடைய குரோதம் இப்போது வேறு திசையில் திரும்பியது. என்ன அருள்மொழி தஞ்சாவூரை நோக்கி போகிறானா? லட்சக்கணக்கான ஜனங்கள் புடைசூழ போகிறானா? எதற்காக? வல்லவரியா, நீ என்ன சொன்னாய்? இப்போது நடப்பது என்ன? என்னுடைய கருத்தை அறிந்து கொள்ளும் வரையில் அருள்மொழி நாகப்பட்டினத்திலேயே இருப்பான் என்று சொன்னாய் அல்லவா? இப்போதையும் தஞ்சாவூரை நோக்கி போகிறான். வந்தியத்தேவன் குறுக்கிட்டு பேசினான். ஐயா, இளைய பிராட்டி அவ்வாறு தான் உறுதியாக கூறினார். அதற்கு பிறகு என்ன காரணம் நேர்ந்ததோ தெரியவில்லை. நான் வேணுமானால் போய் அப்படின்னு அப்படி இழுக்கிறான் வந்தியத்தேவன். ஆஹாஹா, நீயும் போய் விடுகிறேன் என்கிறாயே. நல்லது. எல்லாருமே என் விரோதிகள் ஆகிவிட்டீர்கள். உங்கள் சூழ்ச்சி எல்லாம் எனக்கு தெரிகிறது. அருள்மொழி ஏன் தஞ்சாவூரை நோக்கி போகிறான் என்று எனக்கு தெரியும். அது அந்த கொடும்பாளூர் பெரிய வேளாணின் சூழ்ச்சி. அவனுடைய தம்பி மகளை என் சகோதரன் கழுத்தில் கட்டி அவர்களை சோழ சிங்காதனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்பது அக்கிழவனுடைய விருப்பம். கொடும்பாளூர் வேளானும் தென்திசை படையுடன் தஞ்சையை நோக்கி வருவதாக கேள்விப்பட்டேன். என் சகோதரி இளைய பிராட்டியும் இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறாள். ஆமாம், நீயும் கூடத்தான். வந்தியத்தேவன் சொல்கிறான். இளவரசே, மன்னியுங்கள். பொன்னியின் செல்வருக்காவது இளைய பிராட்டிக்காவது அந்த எண்ணம் சிறிதும் கிடையாது. இது சத்தியம். நான் வேணுமானால் போய் உண்மையை அறிந்து வருகிறேன் என்றார். ஆமாம், நீயும் போய் அவர்களுடைய சூழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்கிறாய். கந்தமாறா, இவனை உடனே பிடித்து இந்த அரண்மனையில் சுரங்கச் சிறை ஏதாவது இருந்தால் அதில் அடைத்துவிடு என்றதும் கந்தமாறன் வெகு குதூகலத்துடன் வந்தியத்தேவனை அணுகினான். உடனே கரிகாலர் தமது கட்டளையை மாற்றிக்கொண்டு, வேண்டாம், சோழ குலத்தவர்கள் நீதி தவறாதவர்கள். குற்றம் நிச்சயமாகிற வரையில் தண்டிக்க மாட்டார்கள். வல்லவரையா, இனிமேல் இன்று முழுவதும் என் முகத்தில் விழிக்காதே. அதுதான் உனக்கு தண்டனை. உன்னை தஞ்சைக்கு அனுப்புகிறேனா சிறைக்கு அனுப்புகிறேனா என்பதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். போ, இனிமே ஒரு கணம் கூட இங்கே நில்லாதே, போய்விடு என்றார். கரிகாலருடைய முகத்தை அப்போது வந்தியத்தேவன் பார்த்தான். அவருடைய கடைக்கண்ணின் சமிஞை இதெல்லாம் விளையாட்டு என்று குறிப்பிடுவது போல் இருந்தது. ஆயினும் உன்மத்தம் கொண்டிருந்த இளவரசர் பக்கத்தில் இல்லாமல் இருப்பதே நல்லது என்று ஒரு நொடியில் தீர்மானித்து கொண்டு வந்தியத்தேவன், ஐயா, தங்கள் சித்தமின் பாக்கியம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான். பின்னர் அன்று பிற்பகலில் இளவரசரின் கட்டளையின் பேரில் சம்புவரையரும் பார்த்திபேந்திரரும் திருக்கோவிலூர் கிழாரை எதிர்கொண்டு அழைத்து வருவதற்காக போனார்கள் என்று வல்லவரையன் வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். இளவரசரும் கந்தமாறனும் நெடுநேரம் அந்தரங்கமாக வார்த்தையாடி கொண்டிருந்ததையும் அறிந்தார். 2 பேரும் கான்வர்ஸ் பண்ணிக்கிறத வந்தியத்தேவனுக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி வருது. இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்தியத்தேவனுக்கு மிக்க மனச்சோர்வை உண்டாக்கியிருந்தன. மறுநாள் காலையில் இளவரசர் தனக்கு என்ன கட்டளை பிறப்பிப்பார்?
தஞ்சாவூருக்கு போகும்படி பணிப்பாரா? வழியில் பழையாறைக்கு போகும்படியும் சொல்வாரா? சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த கடம்பூர் மாளிகை வாழ்வு அவனுக்கு பிடிக்கவே இல்லை. இங்கே யாரும் உற்சாகமாக இருப்பதில்லை. இங்கே உள்ளவர்கள் எல்லோரும் எப்போதும் இதே பறிகொடுத்தவர்களைப் போல் இருக்கிறார்கள். அஸ்தமித்து விட்டால் இந்த மாளிகையை மனிதர்கள் வாழும் மாளிகையாகவே தோன்றவில்லை. பேய் பிசாசுகள் குடிக்கொண்டிருக்கும் பாழடைந்த மாளிகையாக தோன்றுகிறது. இங்கேருந்து எப்போது திரும்ப போகிறோம்? இப்படி வந்தியத்தேவன் எண்ணமிட்ட போது ஒரு பெண்ணின் குரல் ஐயோ பிசாசு என்று அலறியது அவன் காதில் விழுந்தது. 34 அத்தியாயம் 34. போய்விடுங்கள். ஐயோ பிசாசு என்ற பீதி நிறைந்த குரல் வந்த திசையை நோக்கி வந்தியத்தேவன் ஓடி வந்தான். விரைந்து ஓடினான். ஓடும்போதே அவன் உள்ளத்தில் இது மணிமேகலின் குரல் அல்லவா? அவள் எதற்காக இந்நேரத்தில் இங்கு வந்தாள்? எதை பார்த்துவிட்டு இப்படி அலறினாள்? பிசாசு என்பது ஒன்று இருக்கவே முடியாது. பின் என்னவாக இருக்கும்? குரலில் உண்மையான பயம் துணித்ததே. அவளை இப்போது நாம் அணுகிச் செல்வதிலிருந்து ஏதாவது தொல்லை ஏற்படுமோ? அவளுடைய தமையனோ நம்மை கடித்து தின்றுவிட வேண்டுமென்று இருக்கிறான். ஆதித்த கரிகாலர் வெறி கொண்டிருக்கிறார். பழுவூர் ராணி மனதில் என்ன வஞ்சம் வைத்திருக்கிறாளோ ஒன்றும் தெரியவில்லை என்ற எண்ணங்கள் துரிதமாக அவனுக்கு தோன்றி மறைந்தன. இப்படி உள்ளத்தில் கலக்கம் இருந்தபடியால் அவன் கவனக்குறைவு அடைந்திருந்தான். திடீரென்று ஒரு பன்னீர் மரத்தின் வேர் தடுக்கி தரையில் விழுந்தான். மேல் துணியின் தலைப்பு பக்கத்தில் இருந்த பூம்புதரில் சிக்கி கொண்டது. தலைப்புனாக்க ஒரு துண்டோட நுனியின் அர்த்தம். மேல் துணியின் தலைப்பு பக்கத்தில் இருந்த பூம்புதரில் சிக்கி கொண்டது. விழுந்தவன் சமாளித்து எழுந்து உட்கார்ந்து அங்காஸ்திரத்தை மெல்ல எடுக்க முயன்றான். எத்தனையோ பகைவர்களும் சதிகாரர்களும் செய்ய முடியாத காரியத்தை இந்த சிறிய மரத்தின் வேர் செய்துவிட்டது. நம்மை கீழே தள்ளிவிட்டது. இது ஏதேனும் அபசகுனத்துக்கு அறிகுறியா? அல்லது நம்மை ஆபத்துக்கு உள்ளாக்காமல் இந்த மர வேர் தடுத்து ஆட்கொள்கிறதோ என்று எண்ணி வந்தியத்தேவன் தனக்குத்தானே புன்னகைத்து கொண்டான். அச்சமயம் அம்மா அம்மா எங்கே இருக்கிறீர்கள் என்ற குரல் கேட்டது. அது சந்திரமதியின் குரல். இங்கே தானடி இருக்கிறேன், அள்ளிக்குளத்தின் அருகில் இருக்கிறேன், சீக்கிரம் வா என்றது மணிமேகலையின் குரல். காலடி சத்தங்கள் கேட்டன. காலில் அணியும் நூப்புரங்களின் இனிய ஒலிகளும் கேட்டன. நூப்புரங்கள்லாம் சிலம்பு, கொலுசு, அந்த காலத்தில் தடியாக போட்டு அது பேர் சிலம்புன்னு பேர். அள்ளிக்குளம் என்று மணிமேகலை கூறியது அந்த பூங்காவனத்தின் மத்தியில் ஒரு ஆர்டிஃபிஷியல் செய்கொன்றோம்னா ஆர்டிஃபிஷியல் ராக்கு அருகில் இருந்து சிறிய பளிங்குக்கல் தடாகத்தை தான். தடாகம்னாக்க சின்ன பாண்டு. அந்த குளம் அல்லிப்பூவின் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அதில் சில அல்லிக்கொடிகளும் செங்கழுநீர் கொடிகளும் இருந்தன. அச்சமயம் சில மலர்களும் இருந்தன. இந்த அல்லிக்குளத்தை முன்னமே வந்தியத்தேவன் பார்த்திருந்தான். அதன் அருகிலே தான் அவனும் விழுந்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக அப்பெண்கள் இருவரும் அவனை கவனிக்கவில்லை. பகல் வேளையாக இருந்து அவர்கள் அவன் விழுந்ததை பார்த்திருந்தால் கலகலவென்று சிரித்து அவனுடைய மானம் போகும்படி செய்திருப்பார்கள். இப்போது மணிமேகலையின் துணைக்கு சந்திரமதி வந்துவிட்டபடியால் அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே அவன் அங்கிருந்து நழுவி போய்விடலாம். இதற்கிடையில் அந்த பெண்களின் பேச்சு அவன் காதில் விழுந்தது. அம்மா, எதை கண்டு பயந்தீர்கள்? ஏன் அப்படி கூச்சலிட்டீர்கள் என்றாள் சந்திரமதி. அடியே, அந்த பதில் சுவரை பாரடி. அதன் மேலே ஏதோ தெரிந்தது. தலையில் சடையும் முகத்தில் தாடியும் மீசையுமாக ஒரு உருவம் தெரிந்தது. அதன் கழுத்தில் சொல்ல பயமாக இருக்கிறதடி. மண்டை ஓட்டு மாலை ஒன்றும் அணிந்திருக்கிறது. நான் கூச்சலிட்டதும் அது மறைந்து விட்டது என்றாள் மணிமேகலை. நன்றாக இருக்கிறது இளவரசி. தங்களுடைய மனப்பிராந்தித்தான் அது. பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. இவ்வளவு உயரமான மதில் சுவரின் மேல் யாரும் வந்து உட்கார்ந்திருக்கவும் முடியாது என்றாள் சந்திரமதி. இல்லையடி, என் மனப்பிராந்தியில் அப்படி பேய் பிசாசு ஒன்றும் தோன்றுவது வழக்கமில்லை. ஆமாம், மன்மதனை ஒத்த வடிவழகரின் முகம்தான் உங்கள் கனவிலும் நனவிலும் தோன்றுவது வழக்கம். அப்போது அது அப்படின்னு சந்திரமதி சொல்கிறான். அப்போது சொல்கிறான், மணிமேகலை சொல்கிறான், சிச்சி, இப்போது கூட உனக்கு விளையாட்டா? அப்போது சந்திரமதி கேட்குறா, பின் எப்போது விளையாடுவது? முன்மாலை நேரத்தில் பூங்காவனத்தில் அல்லிக்குளத்தின் அருகே வந்து காத்திருக்கிறீர்கள். முல்லை மலர்களின் மனம் கம் என்று வீசுகிறது. ஆனால் பாவம், என்ன செய்வது? தாங்கள் வல்லத்தை இளவரசரை எதிர்பார்த்து கொண்டிருக்க மீசையும் தாடியும் உள்ள பிசாசு வந்து சேருகிறது. போதும் போதாதற்கு நீயும் வந்து சேர்கிறாய் அப்படின்னு சந்திரமதி பார்த்து சொல்கிறாள். என்னை பார்த்து விட்டு தான் இந்த பிசாசு பயந்து ஓடி விட்டுதா என்னமோ. கடம்பூர் அரண்மனை பணிப்பெண் சந்திரமதியை கண்டால் பேய் பிசாசுகள், பூதங்கள், வேதாளங்கள் எல்லாம் பயந்து ஓடும் என்பது உலக பிரசித்தியாயிற்றே. சந்திரமதி ரொம்ப தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாள். சந்திரமதி, உன் வேடிக்கை பேச்செல்லாம் இப்போது வேண்டாம். உண்மையாகவே நான் மதில் சுவரின் மேல் ஒரு கோரமான உருவத்தை பார்த்தேன். நீ நம்பாவிட்டால் வேண்டாம். நீ போன காரியம் என்ன ஆயிற்று என்று சொல். போன காரியம் பலிக்கவில்லை இளவரசி. ஏன் ஏன்? காஞ்சி இளவரசரும் கடம்பூர் இளவரசரும் தான் அங்கே கூடி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வல்லத்து இளவரசரை காணவே காணும். ஒருவேளை அவரையும் எங்கேயாவது அனுப்பி வைத்து விட்டார்களா என்ன? அப்படின்னு தெரியவில்லை இளவரசி. தங்கள் தந்தையும் பல்லவரும் தான்
மலையமான் அரசரை எதிர்கொள்ளப் போயிருக்கிறார்கள். இடும்பன்காரியை கேட்டேன். இன்று சாயங்காலம் கரிகாலர் வல்லத்தரசர் மீது ஏதோ எரிந்து விழுந்தாராம். அவனுக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது. எல்லார் பேரிலும் எழுந்து விழுகிறார். பிறகு மணிமேலை கேட்கிறார். சந்திரமதி பதில் சொல்கிறார். இன்றைக்கு இனிமேல் என் முகத்தில் விழிக்காதே, நாளை பொழுது விடுத்த பிறகு வா என்று சொல்லி அனுப்பிவிட்டாராம். பின்னர் அவர் எங்கே போயிருப்பார் என்றாள் மணிமேகலை. இந்த மாளிகை மதில் சுவருக்குள்ளே தான் எங்கேயாவது அலைந்து கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னேன், ஒருவேளை அவரே பிசாஸ் போல் வேஷம் போட்டுக்கொண்டு தங்களை பயமுறுத்தினாரோ என்னவோ என்று. இல்லை, இந்த அரண்மனையில் வேஷக்காரர்கள் பலர் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவர் வேஷம் போட்டு ஏமாற்றுகிறவர் அல்ல. அப்போ சந்திரமதி சொல்கிறா, இப்படித்தான் நம்மை போன்ற அவலை பெண்கள் புருஷர்களை நம்பி ஏமாந்து போவது வழக்கம். அப்போ மணிமேகலை சொல்கிறா, அப்படியே இருக்கட்டும், நீ மறுபடியும் போய் தேடிப்பார். அரண்மை மதிலுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்க வேண்டும். இடும்பன்காரியையும் தேடி பார்க்க சொல்லு. இளவரசி, அந்த இடும்பன்காரியை கண்டால் எனக்கு பிடிக்கவே இல்லை. விழுத்து பார்க்கிறான். அவனிடம் எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கிறது. பேய் பிசாசுக்கு பயப்படாதவள் இடும்பன்காரிக்கு பயப்படுகிறாயே. போனால் போகட்டும், அவனிடம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பதே நல்லது. நீயே இன்னொரு தடவை போய் தேடி பார்த்து விட்டு வா. அப்போது சந்திரமதி சொல்கிறா, அதுவரையில் அப்படின்னு சொல்கிறா சந்திரமதி. அதுக்கு இளவரசி சொல்கிறா, நான் இங்கேயே இருக்கிறேன். மறுபடியும் அந்த பிசாசு இங்கே வந்தால் உன் பெயரை சொல்லி விரட்டி எடுத்து விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாயோ இந்த மணிமேகலை. சந்திரமதி அங்கிருந்து போவதற்கு அறிகுறியான நூபுரத்தின் மெல்லிய ஒலி கேட்டது. ஏற்கனவே சொன்ன நூபுரம்னா என்னென்னு, அது ஒரு கால் சலங்க. அந்த காலத்தில் கொலுசுன்னு சொல்லிவிட்டா அது நூபுரம்னு சொல்லுவோம். அது தடியாக இருக்கும். இப்போல்லாம் கொலுசு மெல்லிசா போட்டுக்கிறோம்ல, அப்போல்லாம் தடியாக இருக்கும். மேற்கூறிய சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவனோட மனதில் பற்பல எண்ணங்கள் தோன்றின. சூரியன் மேலிருந்து எட்டி பார்த்த பிசாசு யாராக இருக்கும் என்று யோசித்தான். ஆழ்வார்க்கடியான் காளாமுகனுடைய வேடம் தரித்து வந்து தன்னை காப்பாற்றியது அவன் நினைவுக்கு வந்தது. ஒருவேளை அந்த வீர வைஷ்ணவனாகவே இருக்குமோ? தஞ்சாவூரிலிருந்து தனக்கு ஏதேனும் முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறானோ? காளாமுகன் இது அந்த என்ன சொல்லுவார், காபாலிகர்கள், அவளை சொல்லுவாள் காளாமுகன். தஞ்சாவூரிலிருந்து தனக்கு ஏதேனும் முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறானோ? இங்குள்ளவர்களுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்க அப்படி வேஷம் தரித்து வந்திருக்கிறானோ? மணிமேகலை தன்னை பார்க்க இவ்வளவு ஆவல் கொண்டிருப்பதன் காரணம் என்ன? எதற்காக தோழியை அனுப்பி தேடி என்னை அழைத்து வர சொல்கிறாள்? அவன் விஷயத்தில் மணிமேகலையின் மனோநிலை அவனுக்கு ஒருவாறு தெரிந்திருந்தது. அதனாலேயே அவள் அருகில் அதிகமாக நெருங்காமல் இருந்து வந்தான். கந்தமாறனுடைய பகைமையை இன்னும் தூண்டிவிடாமல் இருக்கவும் அவன் விரும்பினான். ஆயினும் இப்போது நந்தவனத்தில் வந்து தனியாக உட்கார்ந்து கொண்டு அவனை அழைத்து வர சொல்லியிருக்கிறாள். ஏதோ முக்கியமான காரியம் இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலான காரியத்தில் இறங்கியிருக்க மாட்டாள். பாவம், அவளுக்கும் ஏதாவது சங்கடம் நேர்ந்திருக்கிறதோ என்னமோ, அல்லது நந்தினி அவளிடம் ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பியிருக்கலாம். கடவுளே, இங்கே இந்த கடம்பூர் அரண்மனையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரின் மனதிலும் ஏதோ ஒன்றை மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னால் மணிமேகலை கூறியது ரொம்ப உண்மை. எல்லாருமே வஞ்சக வேஷதாரிகள். அந்த கள்ளம் கபடம் எல்லாரும் வஞ்சக வேஷதாரிகள். இவர்களுக்கு மத்தியில் இந்த பேதை பெண் அகப்பட்டு கொண்டு திண்டாடுகிறாள். பழுவூர் ராணி இந்த பெண்ணை எந்த தீய காரியத்துக்கும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. ஆம், மணிமேகலையின் மனதில் ஏதோ சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். ஏதோ ஒரு அபாயத்தை அவள் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆகையினாலேயே அவள் தன்னுடைய உதவியை நாடுகிறாள். அந்த கள்ளம் கப்பலமற்ற பேதை பெண் முன்னொரு சமயம் தனக்கு செய்த உதவியை வந்தியத்தேவன் நினைத்து பார்த்து கொண்டான். அவளுக்கு உண்மையாகவே ஏதேனும் துன்பம் நேர்ந்திருந்து தன்னுடைய உதவியை கோருவதாயிருந்தால் அதை மறுப்பது நன்றி கொண்ட பாதகம். எப்படி இருந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சந்திரமதி போய்விட்டாள். மணிமேகலை தனியாக இருக்கிறாள். யார் கண்டது? அவளுடைய உதவி அவனுக்கு மறுபடியும் தேவையாக இருக்கக்கூடும். அவளுடைய சகாயத்தினால் இந்த சூழ்ச்சி குடிகொண்டு அரண்மனை விட்டு போக முடிந்தால் கூட நல்லது. எதற்கும் அவளிடம் இச்சமயம் போய் கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளலாம். அல்லிக்குளத்தின் கரையில் இருந்த பளிங்குக்கல் மேடையில் மணிமேகலை உட்கார்ந்திருந்தாள். மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்தில் ஆங்காங்கு சில நட்சத்திரங்கள் சுடர்விட்டு ஒளிர்ந்தது. அல்லிக்குளத்திலும் அடர்த்தியாக படர்ந்திருந்த இலைகளுக்கு மத்தியில் மலர்கள் தலை தூக்கி நின்றன. சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளில் இரவில் பூக்கம் அம்மலர்களின் வெண்மை நிறம் நன்கு எடுத்துக்காட்டப்பட்டது. அல்லிக்குளத்துக்கு அப்பால் முல்லை புதர்களில் பாதி மலர்ந்த பூக்களும் மொட்டுக்களும் நீல நிற விதானத்தில் முத்துக்களை பதித்தது போல் காட்சி தந்தது. விதானம்னாக்க மேல் கூரை.
இதை பார்த்து கொண்டிருந்த மணிமேகலை தனக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். மிக சமீபத்தில் வந்திருந்த உருவத்தைக் கண்டு அவசரமாக எழுந்தபோது கால் தடுமாறி பின்னால் இருந்த குளத்தில் விழப்போனாள். ராஜகுமாரி நான் தான் என்று கூறிக்கொண்டே வந்தியத்தேவன் மணிமேகலையை தாங்கி பிடித்து கொண்டான். மணிமேகலையின் உடல் சிலிர்த்தது. இயற்கையாக ஏற்பட்ட கூச்சத்தினால் அவனுடைய கரங்களை பற்றி அப்பால் தள்ளிவிட்டு தன்னை விடுவித்துக் கொள்ள பார்த்தாள். ஆனால் அதற்கு வேண்டிய பலம் அப்போது அவளுடைய கரங்களில் இல்லை. அந்த முயற்சியில் மறுபடியும் பின்னாலே தான் சாயும்படி நேர்ந்தது. வந்தியத்தேவன் இன்னும் கெட்டியாக அவளை பிடித்து தாங்கி முன்பக்கமாக கொண்டு வந்தான். மணிமேகலை ஒரு பெரும் முயற்சி செய்து தன்னை சுதாரித்து கொண்டு விடுங்கள், என்னை தொடாதீர்கள் என்று கோபக்குரலில் கூறினாள். வந்தியத்தேவன் அவளை விட்டுவிட்டு ராஜகுமாரி மன்னிக்க வேண்டும் என்றார். மணிமேகலை இன்னும் படபடப்பு நீங்காத தழுதழுத்த குரலில் தங்களை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். திடீரென்று வந்து தங்களை திடுக்கிட செய்வதற்காகத்தான் வந்ததுதான் வந்தீர்கள். எதற்காக என்னை தொட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று மணிமேகலை கேட்ட குரலில் அவள் தன்னை நன்றாக சுதாரித்து கொண்டு விட்டாள் என்பது வெளியாயிற்று. தாங்கள் குளத்தில் விழாமல் பிடித்து கொண்டேன். அழகாக இருக்கிறது. அன்று ஏரியில் விழுந்து நான் மூழ்கி தத்தளித்த போது இவ்வளவு பரிவு காட்டவில்லையே. இந்த முழங்கால் அளவு தண்ணீர் உள்ள குளத்தில் நான் விழாமல் காப்பாற்றுவதற்கு வந்து விட்டீர்களே, அது என் குற்றம்தான் அப்படிங்கிற வந்தியத்தேவன். நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை, குற்றமெல்லாம் என்னுடையதுதான். அதேபடி தாங்கள் குற்றம் எதுவும் செய்யவில்லை, என் பேரில் ஏதோ கோபத்தினால் இவ்விதமாக சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிறான். அப்போது பதில் சொல்கிறா அதுக்கு மணிமேகலை. முன்னொரு நாள் தாங்கள் வேட்டை மண்டபத்துக்குள்ளேருந்து திடீரென்று நான் இருந்த அறையில் புகுந்தீர்கள். அன்றைக்கும் என்னை திடுக்கிட வைத்தீர்கள். அப்போதே நான் கூக்குரலிட்டு தங்களை என் தந்தையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். அன்றைக்கு என்னை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். அதை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதற்கு பதில் தாங்கள் நன்றி செலுத்திய விதத்தை நானும் மறக்க மாட்டேன். நன்றி கெட்டவர்களிலே தங்களைப் போல நான் பார்த்ததே இல்லை. இளவரசி, இது பெரிய அபாண்டம். எந்த விதத்தில் நான் நன்றி கெட்டவன் சொல்லுங்கள். தங்களை யாரோ கொலைகாரர்கள் துரத்தி வருவதாக பொய் சொன்னீர்கள். நான் வேட்டை மண்டபத்துக்கு போய் பார்த்துவிட்டு வருவதற்குள் என்னிடம் சொல்லிக்கொள்ளாமலே திருடனை போல் ஓடிவிட்டீர்கள். திருடனை போல் ஓடிவிட்டேன் என்றா சொன்னீர்கள் அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். திருடனை போல் என்று கூறியது தவறு, திருடனே தான் மணிமேகலை சொல்கிறார். இளவரசி, அன்று நான் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில் இருந்தேன் என்பது தங்களுக்கு தெரியாது. தெரியாதவர்களுக்கு தாங்கள் தெரியப்படுத்தி இருக்கலாமே. யார் வேண்டாம் என்று தடுத்தார்கள்? தங்கள் தோழி சந்திரமதி தான். தாங்கள் வேட்டை மண்டபத்துக்குள் சென்றதும் சந்திரமதி இன்னொரு வாசல் வழியாக வந்துவிட்டாள். அவள் கண்ணில் படாமல் இருப்பதற்காக யாழ் களஞ்சியத்தில் மறைந்து கொண்டேன். அரிசி நெல்லெல்லாம் போட்டு வச்சப்பால அதுக்கு தான் களஞ்சியம். பிறகு அங்கிருந்து மாயமாய் மறைந்து போய்விட்டீர்கள். இல்லை, மச்சப்படி ஏறி மாடங்களையெல்லாம் தாண்டி மதில் சுவர் மேலும் ஏறி குதித்தான் போனேன். இவன் சொல்கிறான், வந்தியத்தேவன் சொல்கிறான். இளவரசி, அன்று என்னை யாராவது கண்டுபிடித்திருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருந்த காரியமும் கெட்டிருக்கும், தங்களுக்கும் வசைச்சொல் ஏற்பட்டிருக்கும். இந்த பேதை பெண்ணை பற்றி தங்களுக்கு எவ்வளவு கவலை. உண்மையாகவே கவலை தான் அப்படிங்கிற வந்தியத்தேவன். அப்படியானால் இங்கே தாங்கள் திரும்பி வந்து இத்தனை நாள் ஆயிற்றே, சொல்லாமல் ஓடிப்போன காரணத்தை சொல்லியிருக்கலாமே. அதற்கு சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் ஐயா வெறும் வார்த்தை? நான் இருக்கும் திக்கையே தாங்கள் திரும்பி பார்ப்பதே கிடையாது. சகோதரி அப்படின்னு வந்தியத்தேவன் கூப்பிடுறான். நான் தங்கள் சகோதரி அல்ல. தாங்கள் என் சிநேகிதன் கந்தமாறனுடைய சகோதரி, ஆகையால் எனக்கும் சகோதரி அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்கிறான். ஆக்சுவலாக அவள் மனசில் வந்து வந்தியத்தேவன் கல்யாணம் நினைக்கணும்னு நினச்சிருக்கா. பட் வந்தியத்தேவன் வந்து அவளை சகோதரின்னு கூப்பிடுறான். கந்தமாறன் என்னுடைய சகோதரன் அல்ல, தங்களுக்கு அவன் சிநேகிதனும் அல்ல. நம் இருவருக்கும் அவன் கொடிய பகைவன். இளவரசி, அதுதான் தங்களுக்கு தெரிந்திருக்கிறதே. சில நாள் முன்வரையில் கந்தமாறன் என் உயிருக்குறான நண்பனாகத்தான் இருந்தான். இப்போது அடியோடு மாறிப்போயிருக்கிறான். பார்த்திபேந்திரன் எப்போது என் தலைக்கு உலை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். ஆதித்த கரிகாலரோ நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுகிறார். இந்த நிமிஷம் அன்பாக பேசுகிறார், அடுத்த நிமிஷம் எரிந்து விழுகிறார். எப்போது என்ன ஆபத்து வருமோ என்று எதிர்பார்த்து காலம் கழிக்கிறேன். இந்த நிலைமையில் என்னுடைய நன்றியை செலுத்துவதற்காக தங்களை நான் தேடி வந்தேன். ஐயா, தங்களை காப்பாற்றிக் கொள்வதில் தாங்கள் இவ்வளவு ஊக்கமாக இருப்பது பற்றி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இளவரசி, என்னை பற்றி நான் கவலைப்படவில்லை, என் உயிரை பற்றியும் கவலைப்படவில்லை. தங்களுக்கு என்னால் தீங்கு எதுவும் நேராமல் இருக்க வேண்டும் என்றுதான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கவலைப்பட்டு உருகி கொண்டே இருக்கிறீர்கள். ஆண் மக்கள் எல்லாருமே வஞ்சகர்கள் என்று சந்திரமதி சொல்வாள். அது உண்மை என்று இப்போதுதான் நிச்சயமாகிறது.
அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், யார் என்ன சொன்னாலும் சரிதான், என் உயிர் உள்ளவரையில் தங்களை நான் மறக்க மாட்டேன், தாங்கள் எனக்கு செய்த உதவியையும் மறக்க மாட்டேன். மணிமேகலை சிறிது சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு, ஐயா, இப்போது தாங்கள் சொன்னதை இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். 1000 தடவை வேண்டுமானாலும் சொல்கிறேன், என் உயிர் உள்ளவரையில் தாங்கள் செய்த உதவியை மறக்க மாட்டேன் என்று வந்தியத்தேவன் உறுதியுடன் கூறினான். 1000 தடவை சொன்னால் மட்டும் என்ன பயன்? அதை நிறைவேற்ற முயற்சி எடுக்க வேண்டுமல்லவா? எந்த விதத்தில் முயற்சி எடுப்பது சொல்லுங்கள் இளவரசி. தங்கள் உயிர் உள்ள வரையிலே தான் எனக்கு நன்றி செலுத்துவீர்கள். ஆகியால் தங்கள் உயிரை முதலில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தங்களுக்காக இல்லாவிட்டாலும் எனக்காக காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இளவரசி, இது என்ன? ஐயா, உண்மையை சொல்லுங்கள். சற்று முன்னால் நானும் என் தோழியும் பேசிக் கொண்டிருந்ததை தாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? மன்னிக்க வேண்டும் இளவரசி. ஐயோ பிசாசு என்று தாங்கள் கூவியதை கேட்டு ஓடி வந்தேன். அதற்குள் தங்கள் தோழி சந்திரமதி வந்துவிட்டாள். உங்களுடைய பேச்சை கேட்கும்படி நேர்ந்துவிட்டது. தங்களை எப்படியாவது தேடிப்பிடித்து அழைத்து வரும்படி அவளை நான் அனுப்பியது தெரியுமல்லவா? காதில் விழுந்தது, அதனால்தான் தங்களை அணுகி வந்தேன். இல்லாவிடில் என் அருகிலும் வந்திருக்க மாட்டீர்கள். அடடா, என்ன கரிசனம்! போனால் போகட்டும். தாங்கள் எவ்வளவு கல் நெஞ்சராய் இருந்தாலும் என் மனம் கேட்கவில்லை. தங்களுக்கு ஆபத்து என்றால் நான் என்னால் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. இளவரசி, என்னுடைய ஆபத்தான நிலைமை எனக்கு தெரிந்தே இருக்கிறது. எனக்கு தெரியாத புதிய ஆபத்து ஏதேனும் வரப்போகிறதா? ஐயா, இந்த அரண்மனையை விட்டு தாங்கள் உடனே போய்விடுங்கள். என்னை புறங்காட்டி ஓடச் சொல்கிறாயா மணிமேகலை? இளவரசி, மணிமேகலைன்னு சொல்ல மாட்டான், இளவரசின்னு சொல்லுவான். போர்க்களத்தில் புறம் காட்டி ஓடக்கூடாது. சதிகாரர்களிடமே தப்பிச் செல்வதில் குற்றம் என்ன? அவாவா யாரை சதிகாரன்னு நினைக்கிறேன்னே தெரியல. எல்லாரும் ஆளுக்கு அவாவா மனசுக்கு ஏற்ற மாதிரி சதிகாரங்க. யார் சதிகாரர்கள்? வேறு யார்? கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் தான் அப்படிங்கிற மணிமேகலை. அவர்களுக்கு பயந்து நான் இந்த அரண்மனையை விட்டு ஓட முடியாது. என் தமையினால் தங்களுக்கு தீங்கு நேர்வதை அறிந்து நான் அதை சகித்து கொண்டிருக்க முடியாது ஐயா அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்கிறார். இளவரசி, கந்தமாறனுடைய காரியங்களுக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாவீர்கள்? என் காரணமாகவே அவனும் பார்த்திபேந்திரனும் தங்களுக்கு தீங்கு இழைக்க பார்க்கிறார்கள். தங்களுக்காக நான் துன்பம் அடைந்தால் அது என் பாக்கியம். தாங்கள் செய்த உதவிக்கு பிரதி செய்ததாக எண்ணிக்கொள்வேன். நந்தினி தேவி கூறியது சரிதான். ஆஹா, பழுவூர் ராணி தங்களிடம் என்ன கூறினாள்? உங்களிடம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படி சொன்னால் கேட்க மாட்டீர்கள், வேறு யுக்தி செய்ய வேண்டும் என்றார். ஐயா, தயவுசெய்து தாங்கள் என்னுடன் வாருங்கள். பழுவூர் ராணி தங்களை ஏதோ ஒரு அவசர காரியமாக பார்க்க வேண்டும் என்று கூறினாள். அந்த அவசரமான காரியம் என்னவென்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? தெரியும். பழுவேட்டரையர் கொள்ளிடத்தை தாண்டும் போது படகு கவிழ்ந்து போய்விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. நானும் கேள்விப்பட்டேன். தாங்கள் உடனே போய் அதை பற்றி உண்மையை தெரிந்து கொண்டு வர வேண்டுமாம். அவ்விதம் தங்களிடம் பழுவூர் ராணி நேரில் கேட்டுக்கொள்ளப் போகிறாராம். வந்தியத்தேவன் சிறிது யோசித்துவிட்டு, இதையெல்லாம் என்னிடம் முன்னால் கூற வேண்டாம் என்று பழுவூர் ராணி எச்சரிக்கவில்லையா என்றார். ஆமாம், பின் ஏன் இதை பற்றி என்னிடம் சொன்னீர்கள்? என் மனம் குழம்பி இருப்பதுதான் காரணம் ஐயா. சில நாளைக்கு முன்னால் வரையில் நான் கள்ளம் கபடமறியாத பெண்ணாக இருந்தேன். யாரை பற்றியும் எந்த விதமான சந்தேகமும் கொண்டதில்லை. யாரை பற்றியேனும் என் தோழிகள் குறை சொன்னாலும் நம்புவதில்லை. இப்போது எல்லாரையும் சந்தேகிக்கிறேன், எல்லாவற்றையும் சந்தேகிக்கிறேன். என் முகத்தில் விழுத்த நேரத்தினால் ஏற்பட்ட விபரீதம் போலிருக்கிறது இளவரசி. ஒரு விதத்தில் அது உண்மைதான். பழுவூர் இளையராணி தங்களை அழைத்து வரும்படி எனக்கு சொல்லி அனுப்பினார். அவருடன் பேசும்போது ஒரு சந்தேகமும் தோன்றவில்லை. எல்லாம் சரி என்றே தோன்றியது. இப்பால் வந்ததும் அவர் பேரிலேயே சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன சந்தேகம் இளவரசி? நந்தினி தேவியின் பேரில் தங்களுக்கு என்ன சந்தேகம்? அவரும் சேர்ந்து தங்களுக்கு தீங்கு செய்ய எண்ணுகிறாரோ என்றுதான் சந்தேகம் அப்படிங்கிற மணிமேகலை. இந்த சந்தேகம் ஏன் வந்தது? அவர் எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும்? அதுவும் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய பேச்சும் நடவடிக்கைகளும் யோசித்து பார்த்தால் சந்தேகம் உண்டாக்குகின்றன. அடிக்கடி ஒரு நீண்ட வாளை கையில் வைத்துக்கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு பெண்ணின் கையில் உள்ள வாளை கண்டு நான் அஞ்சுவதில்லை, அதை காட்டிலும் அப்படின்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். முகத்தில் உள்ள கண்களாகிற வாள்களுக்கு அஞ்சுவீர்கள்? எல்லாரும் சொல்லும் கதைதான் இது ஐயா. நந்தினி தேவியின் வாளுக்கு மட்டும் தங்களை நான் பயப்பட சொல்லவில்லை. முதலில் தாங்கள் வேட்டை மண்டபத்திலிருந்து நான் இருந்த அறைக்குள் வந்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக ஞாபகம் இருக்கிறது அப்படிங்கிற வந்தியத்தேவன். கொலைகாரர்கள் சிலர் தங்களை தொடர்ந்து வந்ததாக சொன்னீர்கள். முதலில் நான் அதை நம்பவில்லை. பிறகு வேட்டை மண்டபத்துக்குள் போய் பார்த்தேன். அங்குள்ள மிருகங்களுக்கு பின்னால் சிலர் மறைந்திருப்பதாக தோன்றியது.
அவர்கள் தங்களை கொல்ல வந்தவர்களா அல்லது தங்களுடனேயே வந்தவர்களா என்று அப்போது என்னால் நிச்சயிக்க முடியவில்லை. அவர்களை பற்றி சொன்னால் தங்களை பற்றியும் சொல்ல வேண்டியதாகும் அல்லவா? எனக்கு தாங்கள் பேருதவி எவ்வளவு செய்தீர்கள் என்பதை இப்போதுதான் நன்கு உணர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறான் வந்தியத்தேவன் சொல்கிறான். அதற்காக நான் இந்த விஷயத்தை இப்போது சொல்லவில்லை. சற்று முன்னால் நந்தினி தேவி தங்களை அழைத்து வரும்படி என்னை அனுப்பினார். உடனே ஏதோ அவரிடம் கேட்பதற்காக திரும்பி போனேன். கதவை தாளிட்டு கொண்டிருந்தார். உள்ளே வேட்டை மண்டபத்திலிருந்து பேச்சுக்குரல்கள் லேசாக கேட்டன. ஐயா, என் சந்தேகத்தை தங்களுக்கு இப்போது சொல்லிவிடுகிறேன். வேட்டை மண்டபத்தில் யாரோ ஆட்கள் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அவர்களுக்கும் பழுவூர் ராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கிறேன். மணிமேகலை இதை டவுட் படுறான். வந்தியத்தேவன் இப்போதுதான் நிலைமையின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்தான். இன்று ஏதோ விபரீத சம்பவம் நிகழப்போகிறது என்பதாக அவன் உள்ளுணர்ச்சியை அவனுக்கு சொல்லிக் கொண்டே இருந்தது. மணிமேகலை கூறிய செய்திகள் அவன் உள்ளுணர்ச்சியை உறுதிப்படுத்தின. இளவரசி, எனக்கு தாங்கள் ஓர் உதவி அவசியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறான். என்னவென்று சொல்லுங்கள் மணிமேகலை கேட்கிறார். வேட்டை மண்டபத்துக்கு வெளியிலிருந்து சுரங்கப்பாதை மூலமாக வரும் வழி ஒன்று இருக்கிறது. இப்போது நந்தினி தேவி இருக்கும் அறை வழியாக போவதற்கும் ஒரு வாசல் இருக்கிறது. இவற்றை தவிர 3வது வழி ஒன்று இருக்கிறது அல்லவா? ஆமாம், வேலைக்காரர்கள் போவதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. அரண்மனைக்கு புதிதாக வரும் விருந்தாளிகளை அந்த வழியாகத்தான் என் தந்தை அழைத்து போவது வழக்கம். இளவரசி, அந்த வழியாக என்னை இப்போதே வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து போங்கள். எதற்காக? அங்கே வந்து ஒளிந்திருப்பவர்கள் யார்? அவர்கள் என்ன நோக்கத்துடனே வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காகத்தான். தாங்களை அபாயத்திலிருந்து தப்பு வைக்க வந்தேன். அபாயத்துக்கே இட்டு செல்லும்படி என்னை சொல்கிறீர்களே அப்படிங்கிற இளவரசி சொல்கிறார். என் இடையில் எப்போதும் கத்தி இருக்கிறது இளவரசி. தெரியாமல் வரும் அபாயத்தை காட்டிலும் தெரிந்த அபாயத்தை எதிர்ப்பது எளிது. அபாயத்தை நாமே எதிர்கொண்டு போவது இன்னும் மேலானது. அப்போ இளவரசி சொல்கிறா, ஒரு நிபந்தனைக்கு சம்மதித்தால் தங்களை வேட்டை மண்டபத்துக்கு அழைத்து போவேன் அப்படிங்கிறா. அப்போ வந்தியத்தேவன் என்ன அது அப்படின்னு கேட்குறான். நானும் தங்களுடன் வருவேன். என் இடையிலும் ஒரு சிறிய கத்தி வைத்து கொண்டிருக்கிறேன் என்று மணிமேகலையார் தன்னுடைய கத்தி எடுத்து காட்டினாள். வந்தியத்தேவன் அதற்கு சம்மதம் கொடுத்தான். அப்படியானால் சீக்கிரம் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். சந்திரமதி இங்கே என்னை தேடி வருவதற்குள் போய்விட வேண்டும் என்றாள் இளவரசி. நந்தவனத்தை கடந்து வந்தியத்தேவனை மணிமேகலை அழைத்துச் சென்றாள். பிறகு மாளிகை ஓரமாக சுவர்களின் கரிய நிழல் அடர்ந்திருந்த இடங்களின் வழியாக அழைத்து சென்றாள். பிறகு மாளிகையில் புகுந்து ஜனசஞ்சாரம் இல்லாத தாழ்வாரங்கள் நடைபாதைகள் வழியாக அழைத்து சென்றாள். பின்னர் கதவு சாத்தப்பட்டிருந்த ஒரு வாசற்படியின் அருகில் வந்தாள். அங்கேயே வந்தியத்தேவனை நிற்கச் சொல்லிவிட்டு விரைந்து சென்று ஒரு கைவிளக்கை எடுத்து கொண்டு வந்தாள். கைவிளக்குனா ஒரு சின்னதாக ஒரு லேம்ப் ஒன்று. கதவை திறந்து உள்ளே விளக்கை தூக்கி காட்டிய போது வரிசையாக படிக்கட்டுகள் அமைந்த குறுகிய நடைபாதை காணப்பட்டது. இருவரும் அப்படிகளில் இறங்கிச் சென்றார்கள். சிறிது நேரம் சென்ற பிறகு முன்னால் சென்ற மணிமேகலை சட்டென்று நின்று மெல்லிய குரலில், நில்லுங்கள், ஏதோ காலடி சத்தம் கேட்கிறது போல் இருக்கிறது, தங்களுக்கு கேட்கிறதா என்றார்.